வணக்கம். எஸ்ஐ தேர்வு எழுதி முடிச்சாச்சு. இப்போ உங்க மனசுல ஓடுற ஒரே கேள்வி, நான் செலக்ட் ஆவேனா? அந்த ஒரு பதிலுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரி பதற்றமா தான் இருக்கும். ஆமா. அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மைய குறைச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு தெளிவான பாதைய காட்ட முயற்சி பண்ற ஒரு ஆதாரத்தை தான் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டு. 5 எஸ்ஐ தேர்வுக்கான கட் ஆஃப் கணிப்புகளை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் நம்பர்ஸ பத்தின உரையாடல் மட்டும் இல்ல. இது தேர்வு எழுதினவங்களோட மனநிலை, உங்களோட அடுத்த கட்ட திட்டமிடல் சம்பந்தப்பட்டது. ஆமா. நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். இந்த வீடியோல சொல்றது எதுவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இது ஒரு 200ல இருந்து 300 மாணவர்களோட மார்க்ஸை வச்சு செஞ்ச ஒரு கணிப்பு, அவ்வளவுதான். ஓகே. இது ஒரு கணிப்பு தான். ஆமா. அந்த ஆதாரம் இது 90ல இருந்து 95% வரைக்கும் சரியா இருக்கும்னு சொன்னாலும் நாம இது ஒரு வழிகாட்டுதலா மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த ஒரு எண்ணத்தோட இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம். சரி. அப்போ முதல் கேள்வி இதுதான். இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும்னு அந்த ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அவங்க 2 முக்கிய காரணங்களை முன்னாடி வைக்கிறாங்க. முதல் காரணம், கொஸ்டின் பேப்பர் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ம். 2வது, நிறைய பேர் ரொம்ப கவனம் செலுத்தி படிச்ச தமிழ், வரலாறு அந்த மாதிரி பகுதிகள்ல இருந்து கேள்விகளே ரொம்ப கம்மியா வந்தது. இந்த 2ம் தான் அவங்களோட முழு பகுப்பாய்வுக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு. ஓகே. இத கொஞ்சம் விரிவா பாப்போம். வினாத்தாள் கடினம்னு பொதுவா எல்லாருமே சொல்றது தானே. ஆனா இந்த ஆதாரம் அதை எப்படி அளவிடுது? நல்ல கேள்வி. சும்மா ஒரு ஃபீலிங்ல கஷ்டம்னு சொல்லாம அவங்க ஒரு டேட்டாவையும் சொல்றாங்க. அதன்படி 115 கேள்விகளுக்கு மேல சரியா பதில் எழுதுனவங்க வெறும் 1 அல்லது 2% பேர் மட்டும்தான் இருப்பாங்கன்னு கணிக்கிறாங்க. ஓ, அப்படியா? ஆமா. ஒரு தேர்வுல ரொம்ப அதிக மார்க் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் கட் ஆஃப முடிவு பண்றதுல முக்கிய பங்கு வகிக்கும். அந்த எண்ணிக்கையே ரொம்ப கம்மியா இருக்கும்போது சுவாபாவிகமாகவே கட் ஆஃப் குறையணும். இதுதான் உங்க வாதம். இதுல ஒரு லாஜிக் இருக்கு. சரி, அந்த 2வது காரணம், தமிழ், வரலாறு பகுதிகள்ல இருந்து கேள்விகள் வரலைங்கிறது, அது எப்படி ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும்? இது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். ஒரு தேர்வுக்கு தயாராகிற பெரும்பாலானவங்க போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்குவா பிராதானியம் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. இந்த தடவை தமிழ், வரலாறுக்கு அப்படி பிராதானியம் கொடுத்துட்டு மற்ற பகுதிகளை கொஞ்சம் கம்மியா படிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும். நல்லா படிச்ச மாணவர்கள் கூட அவங்க ஸ்ட்ராட்டஜி தப்பானதால மார்க்ஸ் குறைஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு பேப்பரோட கடினம்ங்கிறது கேள்விகள்ல மட்டும் இல்ல. கரெக்ட். அது நம்மளோட தயாரிப்பு முறையே எப்படி உடைக்குதுங்கிறதுல தான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். இந்த எல்லா முடிவுகளுக்கும் ஆதாரம் வெறும் 200, 300 ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா தானே. ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமுக்கு இந்த சாம்பிள் சைஸ் போதுமா? இத வச்சு 95% துல்லியமா கணிக்க முடியும்னு சொல்றது கொஞ்சம் மிகையா தெரியலையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. புள்ளி உரப்படி பார்த்தா இந்த சாம்பிள் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். லட்சக்கணக்கான பேர் எழுதுற ஒரு தேர்வோட போக்க சில 100 பேர் மார்க்க வச்சு முழுசா கணிக்கிறது சவாலான விஷயம்தான். அப்போ அந்த 95% துல்லியம்ங்கிறது? அது அவங்களோட அனுபவத்தை அடிப்படையா வச்சு சொல்ற ஒரு நம்பிக்கை தான். அது புள்ளி விவர ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அவங்க சொல்றது நடக்கலாம், ஆனா அந்த டேட்டாவோட லிமிட்டேஷன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த எச்சரிக்கையோட நாம இப்போ நம்பர்ஸ பத்தி பேசலாம். முதல்ல ஆண்களுக்கான கட் ஆஃப் கணிப்புகள் எப்படி இருக்கு? ஆண்களுக்கான கணிப்புகளை பார்க்கும்போது ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் போட்டி எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு தெரியுது. பொது பிரிவு, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு 114 அல்லது அதுக்கு மேல கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோட தயாராகலான்னு அந்த வீடியோ சொல்லுது. அதாவது 140க்கு 114. அடுத்து பிசி மற்றும் எம்பிசி பிரிவினருக்கு 108ஆகவும் எஸ்சி பிரிவினருக்கு 106ஆகவும் கணிக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. சொல்லுங்க. ஜெனரல் கேட்டகரிக்கும் பிசிஎம்பிசிக்கும் நடுவுல 6 கேள்வி வித்தியாசம். ஆனா பிசிஎம்பிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவுல வெறும் 2 கேள்விதான் வித்தியாசம். இது என்ன காட்டுதுன்னா, இந்த ரிசர்வ்டு கேட்டகரிக்குள்ள போட்டி எவ்வளோ நெருக்கமா இருக்குன்னு காட்டுது. ஓஹோ, ஆமாம். தொடர்ந்து பிசிஎம், அதாவது முஸ்லிம் பிரிவினருக்கு 100 அல்லது அதுக்கு மேல, எஸ்சிஏக்கு 98, அப்புறம் எஸ்டி பிரிவினருக்கு 92 அல்லது அதுக்கு மேலன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, பிசிஎம் கட் ஆஃப் 100, ஆனா எஸ்சி கட் ஆஃப் 106. பிசிஎம் கட் ஆஃப் எஸ்சியை விட குறைவா இருக்கு. ஆமா. பொதுவா இந்த மாதிரி ஒரு நிலைமை எப்போ வரும்னா, அந்த குறிப்பிட்ட பிரிவுல விண்ணப்பிச்சவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம், இல்லனா அவங்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் அதிகமா இருக்கலாம்.
இது ஒருத்தரோட கம்யூனிட்டி அவங்க எடுக்கிற மார்க்கை விட சில சமயம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, அப்போ இந்த மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாரும் உடனே பிசிக்கல் டெஸ்டுக்கு தயாராகணும். இதுதான் அந்த ஆதாரத்தோட முக்கிய அட்வைஸ். ஆனா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இவ்ளோ அவசரப்படணும்? இந்த கேள்விக்கு அந்த வீடியோ தர்ற பதில் தான் இந்த முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளினே சொல்லலாம். இது வெறும் அட்வைஸ் இல்ல, ஒரு விதமான எச்சரிக்கை. எச்சரிக்கையா? ஆமா, எஸ்ஐ பிசிக்கல் டெஸ்ட்ல ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் நீங்க டபுள் ஸ்டார் எடுத்தா 5 மார்க், ஆனா சிங்கிள் ஸ்டார் எடுத்தா வெறும் 2 மார்க் தான். அப்போ 3 மார்க் இழப்பு. இது ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸோட ஒப்பிடும்போது எவ்ளோ பெருசு? யோசிச்சு பாருங்க, ரிட்டன் எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்விக்கும் 1/2 மார்க் தான். அப்போ பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க இழக்கிற அந்த 3 மார்க் ரிட்டன் எக்ஸாம்ல 6 கேள்விக்கு தப்பா பதில் சொன்னதுக்கு சமம். அடேங்கப்பா, 6 கேள்விகளா? ஆமா, இதுதான் அந்த வீடியோ சொல்ல வர ஒரு ஷாக்கிங்கான உண்மை. 6 கேள்விகள்னா அது எவ்ளோ பெரிய வித்தியாசம். ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொல்ல நாம எத்தனை புக்ஸ் படிக்கிறோம், எத்தனை ராத்திரி தூங்காம இருக்கோம். அதுதான். ஆனா இங்க சில வாரங்கள் இல்லனா மாசங்கள் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா 6 கேள்விக்கு சமமான மார்க்கை இழக்காம காப்பாத்த முடியும். சரியா சொன்னீங்க. இது உழைப்புக்கு கிடைக்கிற நேரடியான பலன். ரிட்டன் எக்ஸாம் அறிவுக்கான போட்டினா பிசிக்கல் டெஸ்ட் விடாமுயற்சிக்கான போட்டி. அதுல காட்டுற சின்ன அலட்சியம் கூட இத்தனை நாள் படிச்ச உழைப்பை வீணாக்கிடும். அதனாலதான் ரிசல்ட்டுக்காக காத்திருக்காதீங்கன்னு அந்த ஆதாரம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்குல்ல. என்ன சிக்கல்? இந்த மார்க்ஸ் எல்லாமே வெறும் கணிப்புகள் தான். ஒருவேளை அஃபீஷியல் கட் ஆஃப் 1-2 மார்க் கூடிருச்சுன்னா இவ்ளோ சீக்கிரம் தயாராகி கடைசியில செலக்ட் ஆக முடியாம போகும்போது வர ஏமாற்றம் ரொம்ப வருதாக இருக்குமே. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த மனநிலையை சமாளிக்கிறதும் ஒரு சவால். அந்த வீடியோ இந்த அம்சத்தை பத்தி பேசல. அதனால நம்பிக்கையோட தயாராகிறது நல்லதுதான். ஆனா ஒருவேளை முடிவு வேற மாதிரி வரலாம்னு மனதளவுல தயாராகிறது இன்னும் நல்லது. இது ஒரு நல்ல பேலன்ஸ்ட் பார்வை. சரி, ஆண்களுக்கான போட்டி இந்த அளவுக்கு இருந்தா பெண்களுக்கு இது எப்படி மாறுது? பொதுவாவே கட் ஆஃப் கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த ஆதாரம் எவ்ளோ வித்தியாசத்தை சொல்லுது? கணிசமான வித்தியாசம் இருக்கு. பெண்களுக்கான ஜெனரல் கட் ஆஃப் 100 அல்லது அதுக்கு மேலன்னு கணிக்கப்பட்டிருக்கு. 100? ஆண்களுக்கு 114, பெண்களுக்கு 100. 14 கேள்விகள் குறைவு. ஆமா, இந்த இடைவெளி 2 பாலினருக்கும் உள்ள போட்டி நிலைமையில இருக்கிற பெரிய வித்தியாசத்தை அப்படியே காட்டுது. அடுத்து பிசி மற்றும் எம்பிசி பிரிவினருக்கு 96 அல்லது அதுக்கு மேலன்னு சொல்லிருக்காங்க. கூடவே 98 எடுத்திருந்தா இன்னும் உறுதியா இருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது ஏன் 96, 98ன்னு 2 நம்பர்? அந்த 98ங்கிற நம்பர் ஒரு சேஃப் ஸ்கோர் மாதிரி பார்க்கப்படுது. 96ங்கிறது தகுதி பெறதுக்கான என்ட்ரி பாயிண்ட்னா 98ங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான இடம்ங்கிற துணியில அந்த ஆதாரம் பேசுது. இது அவங்களோட கணிப்பிலேயே ஒரு சின்ன நிச்சயமற்ற தன்மை இருக்கிறத காட்டுது. புரியுது. தொடர்ந்து எஸ்சி பிரிவினருக்கு 94, பிசிஎம்க்கு 86, எஸ்சிஏக்கு 90, அப்புறம் எஸ்டிக்கு 84 அல்லது அதுக்கு மேலேன்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆமா, பெண்களுக்கும் இந்த மார்க்ஸை ஒரு குறியீடா எடுத்துக்கிட்டு தாமதிக்காம பிசிக்கல் டெஸ்டுக்கு தயாராகணுங்கிறது தான் அந்த வீடியோவோட செய்தி. இதுக்காக அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்திருக்காங்க. ஓ, எதுக்கு அது? தேர்வு எழுதினவங்களோட தனிப்பட்ட சந்தேகங்களை தீர்க்க. இது வெறும் பொதுவான தகவல் மட்டும் இல்லாம ஒரு பர்சனல் கைடன்ஸும் கொடுக்க முயற்சி பண்றத காட்டுது. இதுவரைக்கும் நாம பொதுவான பிரிவுகளை பத்தி பார்த்தோம். இப்போ ஸ்பெஷல் கோட்டாஸ், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்ல வரவங்களுக்கு என்ன நிலவரம்? ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா, பிஎஸ்டிஎம், இவங்களுக்கு அந்த ஆதாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா சொல்லுது. ஆமா, இதுதான் இந்த பகுப்பாய்விலேயே ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பகுதி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நம்பரை கொடுக்காம உங்க நம்பரை நீங்களே எப்படி கணக்கிறதுன்னு சொல்லித்தருது. முதல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா மற்றும் தமிழ் வழியில படிச்சவங்க, அதாவது பிஎஸ்டிஎம், இவங்களுக்கு அவங்க சார்ந்த கம்யூனிட்டி கட் ஆஃப்ல இருந்து 6 மார்க்க குறைச்சிக்கலாம்னு சொல்றாங்க. உதாரணமா? உதாரணத்துக்கு உங்க கம்யூனிட்டி கட் ஆஃப் 106னா நீங்க இந்த 2 பிரிவுல ஒண்ணுல வந்தா 100 எடுத்திருந்தாலே போதும். ஓகே. அடுத்து டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஏற்கனவே துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்க பிரிவுக்கான கட் ஆஃப்ல இருந்து 10 மார்க் குறைச்சிக்கலாம். ஒரு நிமிஷம், 10 மார்க் குறைப்பா, அதாவது 20 கேள்விகள். இது எவ்வளவு பெரிய வித்தியாசம்? ஆமா, ரொம்ப பெரிய வித்தியாசம். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம் மாதிரி. இது கிட்டத்தட்ட போட்டியை அவங்களுக்கு ரொம்ப எளிதாக்குது. நிச்சயமா இது துறையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தையும் அனுபவத்துக்கு தர்ற மதிப்பையும் காட்டுது. கடைசியா வாரிசு ஒதுக்கீடு, அதாவது வார்ட் கோட்டா இருக்கிறவங்களுக்கு அவங்க பிரிவு கட் ஆஃப்ல இருந்து 4 மார்க்க குறைச்சிக்கலாம். இந்த ஃபார்முலால எனக்கு பிடிச்ச விஷயமே உங்க கட் ஆஃப் இதுதான்னு சொல்லாம
உங்க கட் ஆஃப நீங்களே இப்படி கணக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்றதுதான். மிகச்சரியா சொன்னீங்க. இதுல இருக்கிற நுட்பமான விஷயம் என்னன்னா, சிறப்பு ஒதுக்கீட்டோட தாக்கம் ஒவ்வொரு சமூக பிரிவோட பொது கட் ஆஃப சார்ந்துதான் இருக்கு. ஆமா. உதாரணத்துக்கு, ஜெனரல் கேட்டகரியில இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரருக்கும் எஸ்சி பிரிவுல இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரருக்கும் ஒரே கட் ஆஃப் இருக்காது. அவங்க கம்யூனிட்டி கட் ஆஃப்ல இருந்து தான் அந்த 6 மார்க் குறையும். இது ரொம்ப நியாயமான, தெளிவான ஒரு கணக்கீட்டு முறை. ஆக, இன்னைக்கு நாம பேசின இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா சில முக்கிய விஷயங்கள் தெளிவாகுது. 1, கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்ததால இந்த வருஷம் கட் ஆஃப் குறைய வாய்ப்பிருக்கு. ஆமா. 2வது, நாம விவாதிச்ச கணிப்புகளுக்கு பக்கத்துல உங்க மார்க்ஸ் இருந்தா தாமதிக்காம பிசிக்கல் டெஸ்டுக்கு தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். ஆமா, ஏன்னா அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க இழக்கிற ஒவ்வொரு 3 மார்க்கும் ரிட்டன் எக்ஸாம்ல 6 கேள்விகளை தப்பா விட்டதுக்கு சமம். அந்த வாய்ப்பு நழுவ விடவே கூடாதுங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட உள்ளார்ந்த செய்தி. இந்த பகுப்பாய்வு தேர்வு எழுதிட்டு காத்திருக்கிற உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவை கொடுத்திருக்கோம்னு நம்புறோம். நிச்சயமா. இந்த எண்களும் பகுப்பாய்வும் உங்களுக்கு ஒரு திசையை காட்டுது. ஆனா அதுவே உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியும் விட்டுட்டு போகுது. அது என்ன கேள்வி? இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற கணிப்புகளை நம்புறது ஒரு தேர்வரோட மனநிலையை எப்படி பாதிக்குது? ஒரு பக்கம் இது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பதற்றத்தை குறைச்சு உங்களை செயல்பட தூண்டுது. சரி. ஆனா மறுபக்கம், நாம இந்த மார்க் எடுத்துட்டோம், அதனால பிசிக்கல் டெஸ்ட்ல கண்டிப்பா டபுள் ஸ்டார் எடுத்தே ஆகணும்னு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு புதிய ரொம்ப கடுமையான அழுத்தத்தை இது உங்க மேல சுமத்துதா? இது யோசிக்க வேண்டிய ஒரு பார்வை. ஒரு பக்கம் இது வழிகாட்டுதல், மறுபக்கம் இது ஒரு புதிய எதிர்பார்ப்பு. ஆமா, உங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடும்போது இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கணுமே தவிர ஒரு தேவையற்ற அழுத்தமா மாறிடக்கூடாது. அந்த சமநிலையை கண்டுபிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இத பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.